வணக்கம். இன்று குரு பூர்ணிமா. அதாவது ஆடி பௌர்ணமி. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தமிழில் நிலாக்காலங்கள் முழுவதும் விழாக்காலங்கள் தான் சொல்லுவோம். இந்த குரு பூர்ணிமாவை பொறுத்த மட்டும் இந்த முழு நிலவு நாள் பூரணம் என்றாலே முழுமையானதுன்னு அர்த்தம். இந்த நாடு ஞானிகள் பிறந்த தேசம். இதை யார் சொல்றா தெரியுங்களா? அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் பேச போறப்ப முதல் வார்த்தை தொடங்குற போது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லிட்டு அழைச்சிட்டு அவர் எப்படி தொடங்குறாரு? ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன், முதல் வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா நம்மள அந்த காலத்தில் ஊடக தொடர்பு இதெல்லாம் இல்லாததுனால இந்தியாங்கிறது பாமரர் தேசம் அப்படின்னு சாதாரண நினச்சிட்டு இருந்தாங்க. இங்கே தான் அறிவாளிகளும் ஞானிகளும் பிறந்திருக்காங்கிற விஷயத்தையே விவேகானந்தர் தான் ஆங்கிலத்தில் அவனுக்கு புரிகிற மொழியில் அடிக்கிறாரு. இப்போ அவர் சொன்னார்ல, அந்த ஞானிகள் யார் யார், அவர்கள் நம்ம எப்படி குருவாக கொண்டோம்? ஞானத்திலே பரம் மோனத்திலே உயர் கானத்திலே அன்ன தானத்திலே சிறந்த நாடுபார் பாரதி. அதான் உண்மையும் கூட. மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம். அதே போல குரு தெய்வத்துக்கு மிக அருகிலும் தந்தைக்கு அடுத்த நிலையிலும் இருக்கிறார். குரு துணை, குருவே துணை எப்படி சொல்கிறோம், பல பேர் போட்டு எழுதுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆன்மீக குரு, அரசியலில் குரு, அதே போல் பரதத்தில் குரு, சங்கீதத்தில் குரு, திரைப்படத்தில் குரு, இலக்கியத்தில் ஒரு வழிகாட்டியான குரு. யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ அவங்களாம் குருமார்கள் தாங்க. அரசராக இருந்து அரச போகத்தை துறந்து சித்தார்த்தன் என்ற பெயரிலிருந்து புத்தராக மாறிய புத்தர் பௌத்த மதத்தினுடைய குரு. அவர் காலத்திலேயே வாழ்ந்து அவரைப் போலவே நல்ல தத்துவங்களை உலகுக்கு தந்தவர் மகாவீரர். தீர்த்தங்கர்களில் ஒருவர் அவர், சமண மதத்தினுடைய குரு. அதுபோல் நம்முடைய நாட்டில் 6 மதங்களில் சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், இந்த 6 மதங்களில் அதற்கேற்றபடி குருமார்கள் உண்டு. தட்சிணாமூர்த்தி குருதானங்க, தென்முக கடவுள்னு போட்டோம்ல. கோயிலை சுற்றி வர்றப்ப அப்படி காலை அப்படி போட்டு உட்காந்துருக்காரு அந்த தோற்ற அப்படியோட. அவர் பார்த்த உடனே நம்ம இப்போ கையெடுத்து கும்பிட்றோமே, குருவே எனக்கு எல்லாம் தரணும் அப்படின்னு கேட்குறோமே, அந்த வடிவத்தில் தானங்க மாணிக்க வாசகரை அவர் ஆட்கொள்கிறாரு. பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார், சூளை நோய் கொடுத்து திருநாவுக்கரசரை ஆட்கொண்டார், ஓலை கொடுத்து சுந்தரரை ஆட்கொண்டார், தன்னுடைய திருவடியாகிய காலை கொடுத்து மாணிக்க வாசகரை ஏற்றுக்கொண்டார் எம்பெருமான். தட்சிணாமூர்த்தி ஒரு குரு. கீதை சொன்ன பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை உலகுக்கு சொன்ன கிருஷ்ண பரமாத்மா ஒரு குரு. வேதங்களை படைத்து தந்த வியாசர் ஒரு குரு. இவர்களை தவிர அத்வைதம் என்ற கோட்பாட்டை உருவாக்கிய ஆதிசங்கரர் ஒரு குரு. துவைதம் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர் மாத்துவர். அதிலும் விசேஷ தத்துவத்தை உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் நம்முடைய ராமானுஜர். இவங்க எல்லாமே குருமார்கள் தாங்க. சரி, இவங்களெல்லாம் நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே, இவங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு குரு தானே. விவேகானந்தரை உருவாக்கி உலகுக்கு தந்தவர், அவர் ஒரு குரு தானே. அரசியலில் எத்தனையோ பேர் குரு நம்ம சொல்கிறோம், இவர்கள் தான் வழிகாட்டிகள் நம்ம சொல்கிறோம். இப்படி இந்த குருமார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளாகவும் இருக்கிறார்கள், கடவுளை அடைய வழிகாட்டுகிறார்கள். உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன் என்கின்ற உவே சாமிநாதையருக்கு குரு யாரு? கலிகால கம்பர் என்று போற்றப்பட்ட மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை. அவர்கள் என்ன சாமிநாதர் இல்லை, சாமிநாதர் இல்லைன்னா தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்காதுங்க. எத்தனையோ பேர் அதை பதிப்பித்தார்கள், எல்லாம் செஞ்சாங்கன்னாலும் இவருடைய முயற்சி பெருமுயற்சியாக இருந்தது, அது நம்ம மறுக்க முடியாது. இப்போ இந்த குரு நமக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்முடைய கண்களை திறக்கிறார். அதாவது ஞானம் என்பதை நமக்கு காட்டுகிறார். இதோ இறைவன் என்று சுட்டி காட்டுகிறார். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். விளையாட்டில் குரு இல்லையா, கோச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. நீச்சலாக இருந்தாலும், கால்பந்தாக இருந்தாலும், கிரிக்கெட்டாக இருந்தாலும், பாஸ்கெட் பாலாக இருந்தாலும், கபடியாக இருந்தாலும் ஒருவரை முன்னோடியாக வைத்திருப்போம், ஒரே குரு. அந்த குரு தன்னுடைய மகனுக்கு சொல்லாததை கூட தன்னுடைய சீடனுக்கு சொல்லுவார்.
அவர்தான் துரோணர். அஸ்வத்தாமனுக்கு தெரியாத விஷயம் அர்ஜுனனுக்கு தெரியும். ஏன் இந்த 2 பேருக்கும் தெரியாத விஷயம் ஏகலவனிக்கு தெரிந்ததை பார்த்தான் வியந்து போனார் குரு. ஏன்னா அவன் குருவே படித்தான். ஆசிரியரிடம் படிப்பது வேறு, ஆசிரியரையே படிப்பது வேறு. ஆசிரியரை படித்தவன் தான் ஏகலைவன். இத்தகைய பெருமை மிகுந்த குருவை நாம் கடவுளாகவும் போற்றுகிறோம். அதனால அருணகிரிநாதர் கந்தரனுமதியில் அந்த பாட்டு கந்தரனுமதியை நிறைவு செய்கிறப்ப எப்படி சொல்கிறார் தெரியுமா? முருகா, நீ எப்படி வரணும் தெரியுமா? என்னுடைய உறவினனா, தாய் தந்தையரா, நீ வந்து என்னை ஏற்றுக்கொள்வதை காட்டலாம் எங்கள் வாத்தியாராவா, எனக்கு வந்து எனக்கு உபதேசம் பண்ணு, அப்படி பண்ணேன்னா தான் நான் கடைத்தேற்றமாவேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டாருங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை குருவாக வர வேண்டும் என்று கந்தரன்போது எழுதிய அருணகிரிநாதர் வேண்டுவதைப் போல எல்லோருக்கும் ஒரு குரு உண்டு, எனக்கும் ஒரு குரு உண்டு. இந்த குருமார்களே நம்மை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள், கடவுளர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த குரு பூர்ணிமா தினத்தில் குருவை வணங்குவோம். குருவும் ஒரு கடவுள்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.